வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 20 இன்னைக்கு வேர்ல்டு சர்க்கஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதத்தினுடைய 3வது சனிக்கிழமை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் இந்த நாளில் வந்துது. இது வந்து ஐரோப்பிய சங்கம் வந்து 2008 ஃபஸ்ட் டைமாக இந்த சர்க்கஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு உருவாக்குனாங்க. 2010 இவங்க என்ன பண்ணாங்க, இதுக்குன்னு ஒரு டேட்டை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டே வந்து உருவாக்கி வச்சுக்கிறாங்கப்பா. இதனுடைய வரலாறு எத்தோம் அப்படின்னா 1768 ஃபிலிப் ஆஸ்லி அப்படின்ற ஒரு பர்சன். இவர் வந்து குதிரை மேலாம் பயங்கரமாக சாகசங்கள்லாம் பண்ணுறதை பார்த்து மக்கள் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறாங்க. இதை பார்த்துட்டு சில பேர் என்ன பண்ணாங்க, இதோட நான் பயங்கரமாக பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திறமைகள்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி அந்த பகுதி முழுக்கவும் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கஸ் பண்ணுறவங்க மாதிரியான நிறைய ஆட்கள் வந்து குவிய ஆரம்பித்தாங்க 1770. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு சில அமைப்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க ஒரு கேங்காக மாறி அவங்களோட டேலண்ட்ன்றது காட்ட ஆரம்பிச்சு அது அப்படியே ஒரு பெரிய லெவலில் ஒரு கூத்து மாதிரி மக்கள் மத்தியில் நடத்திட்டே இருந்தாங்க. 1970 பார்த்தீங்கன்னா அந்த ரிங் மாஸ்டர் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நவீனமயமாகி எல்லாரும் வந்து அதை இம்ப்ரெஸ் பண்ணவும் ஆரம்பிச்சுது. ரோமில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு சர்க்கஸ் கிட்டத்தட்ட 2,50,000 பேர் ஒரே சமயத்தில் உட்காந்து பார்க்கலாமா அந்த அளவு ஒரு பெரிய சர்க்கஸை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கு பேர் சாகஸ் மேக்சிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய ஒரு சர்க்கஸ்ன்றதுல இருந்துச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய லெவலில் பாழடைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவ்வளோ பெரிய சர்க்கஸ் இவ்வளோ மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் எப்படி ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னா கண்டுபிடிப்புகள் தான். அதே மாதிரி நிறைய படங்கள்லாம் வர நிறைய பேர் தேட்டருக்கு போவ இதனுடைய தாக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிச்சுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பீட்டா அமைப்பு 2008 என்ன பண்ணிட்டாங்கன்னா விலங்குகள்லாம் நீங்கள் பயன்படுத்துறதுன்றது தடை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு உத்தரவு போட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சர்க்கஸில் அந்த அனிமல்ஸை வந்து சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸை போட்டு அதை அப்படி இப்படி நிறுத்தி வச்சுனே இருந்தாங்க. இதனால் ஒரு பெரிய லெவலில் தடன்றது ஒவ்வொரு நாடும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் கிரீஸ் வந்து 2012 என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுமே நம்ம நாட்டில் சர்க்கஸில் இந்த அனிமல்ஸை யூஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தடையை போட்டாங்களாம்ப்பா. இப்படி ஒரு பெரிய லெவலில் சரிவை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த சர்க்கஸ்னுடைய நிலைமை இன்னைக்கு கொஞ்சம் மோசமான ஒரு நிலைமையாக தான் இருக்குது. ஸோ அழிவுக்காக எப்பவுமே ஒரு டேவை கொண்டாடுறதுன்ற வழக்கம் தானே, அப்படிப்பட்ட ஒரு நாளாக தாங்க இது இருக்குது. ஸோ இப்படி நலிவடைஞ்ச இந்த ஒரு கலையை வந்து ஒரு பெரிய லெவலில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சர்க்கஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 20. நெக்ஸ்ட் ஹார்ட்வேர் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஏப்ரல் மாதத்தோட 3வது சனிக்கிழமை தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட் டைம் 1997 ப்ரூஸ் பீர்னஸ் அப்படின்ற ஒரு பர்சன் என்ன பண்ணிடுறாரு, ஹார்ட்வேரில் அவருடைய சாஃப்ட்வேர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பண்ண அந்த முதல் நாளை தான் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னு வச்சிங்களேன், அது இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அது பண்ண முடியாது. ஏன்னா அந்த கம்பெனிக்காரனே அதுக்குன்னு ஒரு சிப் வச்சு கொடுத்தா அதை பண்ணுவோம். பட் ஆனால் இந்த ஓப்பன் ஹார்ட்வேர் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் நிறைய விஷயங்களை மாற்றலாம். இப்போ கூட சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குதுங்க. இப்போ யூசர்ஸ் நம்ம வந்து இதில் இது நல்லா இல்லை மாற்றணும் அப்படின்னு நினச்சோம், நம்மளே அதுக்கு சில கோடிங்ஸ்லாம் ரெடி பண்ணி போட்டு விட்டோம்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ் மாறிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளாலையும் நிறைய விஷயங்களை உருவாக்குறதுக்கு ஒரு ஓப்பனான ஹார்ட்வேர் சிஸ்டம்ஸ் நம்மகிட்ட கொடுக்குறாங்களே, நீ மக்களால் வந்து என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றது மக்களே கண்டுபிடிச்சா இன்னும் நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஏப்ரல் மாதத்துடைய 3வது சனிக்கிழமை இந்த வருஷம் ஏப்ரல் 20. நெக்ஸ்ட் வேர்ல்டு ஆர்ஃபன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி உலகம் முழுக்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மில்லியன் குழந்தைங்க இந்த அப்பா அம்மா இல்லாமல் ஒரு அனாதைகளால் தனித்து விடப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஆப்பிரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜனத்தொகையில் கிட்டத்தட்ட 12% குழந்தைங்க இந்த மாதிரி அனாதைகளாக இருக்கிறாங்களாம். அதுவும் ஆசிய கண்டத்தில் 6.5% அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 19 வினாடிக்கு ஒரு டைம் ஒரு குழந்தை இந்த மாதிரி அனாதை ஆகிறது அப்படின்றது இயற்கையினுடைய ஒரு பெரிய சாபமாக பார்க்கப்படுது. 99% குழந்தைங்க தத்தெடுக்காமல் இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா WOC அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இதுக்கான டேட்டை சூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து இதை அனுசரிக்கிறாங்க. இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்துலேயும் இந்த வேர்ல்டு ஆர்ஃபன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். இது வேற ஒரு நிறுவனத்தால் உருவாக்கப்படுதுங்க. எது எப்படியோ இந்த குழந்தைங்களுக்காக எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்காக ஒரு நாள் 2 நாள் என்ன 10 நாள் கூட நம்ம அனுசரிக்கலாம். அப்படி உருவாக்கப்படுவது தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்ஃபன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 20. நெக்ஸ்ட் டெத் டூலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து இந்த கருச்சிதைவு பிரசவம் கர்ப்பம் இந்த வார்த்தைகளுக்காக யூஸ் பண்ணுறது தான் டூலா அப்படின்ற ஒரு வேர்டு. பட் ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இறக்க போகிறவங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு நேமாக மாறி தான் டெத் டூலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேவை அனுசரிக்கிறாங்க. இந்த நாளோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இருப்பாங்களே, இதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, செயலற்று இருக்கிறோம், எப்படா நமக்கு உயிர் போகும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்களே, அந்த மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான். ஸோ கடைசி காலத்தில் அவங்க வந்து ஒரு ஆன்மீக ரீதியாகவும் மனசில் ஒரு அமைதியோடையும் வந்து வாழ்நாளை கழிக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தாங்க இது இருக்குது. அப்படி இந்த கனடா அமெரிக்கா அதை ஆதரிக்கக்கூடிய பல நாடுகளினுடைய ஒரு அமைப்பாக இந்த டெத் டூலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 20. நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கன்வெடிகள் இருக்குது. அதில் 30% வந்து இந்த கன்வெடிகளால் ஒரு பெரிய லெவலில் பாதிப்புன்றது அவங்க நிலத்துக்கு ஏற்பட்டிருக்கான். அதில் அவங்களுடைய அந்த காற்று அப்புறம் அந்த மண் இதில் மட்டுமே நிறைய ரசாயனங்கள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட என்விரான்மெண்டல் பாதிப்பு அப்படின்றது அவங்ககிட்ட இருந்துருக்குதுங்க. ஸோ இதனால் வந்து 1999 லியோனைடு குச்சுமா அப்படின்ற ஒரு ஜனாதிபதி என்ன பண்ணியிருக்காரு,
பண்ணியிருக்காரு. இதுக்காக ஒரு டே உருவாக்கி நம்ம என்விரான்மெண்டல் மேலே ஒரு பெரிய கண்ணோட்டன்றது நமக்கு தேவை. ஸோ நம்மளோட ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்டை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஏப்ரல் 20. நெக்ஸ்ட் யூஎன் சைனீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து ஐரோப்பிய யூனியனால் முறையாக இந்த சைனீஸ் லாங்குவேஜ் அப்படின்றது அவங்களுடைய அங்கீகாரப்பூர்வ லாங்குவேஜில் இதுவும் ஒன்றா ஏற்றுனாங்க. மொத்தம் 6 இருக்குது, அதில் இதுவும் ஒன்றா மாறிச்சு. அந்த டேட்டை சூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த சைனீஸ் லாங்குவேஜ் டே அப்படின்றத ஒன்று செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இதுக்கு முன்னாடி இது வேறு டேட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் 2010 தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த டேட்டுக்கு வந்தது. சரி, இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்ஜி அப்படின்ற ஒரு ராஜா தான் வந்து முறையாக இந்த சைனீஸ் லாங்குவேஜை உருவாகினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புராண கதைகள்லாம் இருக்குது. இவர் உருவாகின அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான்களும் கடவுள்களும் தூதர்களும் இவங்களை வந்து அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதைகள் வரும். அதே மாதிரி இந்த கம்பு இருக்குல்ல, இந்த கம்பு மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 4 கண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த புராண கதைகளில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ராஜா உருவாக்குனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்குதுங்க. அதுவும் இந்த கல்வெட்டுகள் படி பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு பழமையாக இருக்கலாம். அதுவும் இந்த ஷாங் வம்சத்தை சார்ந்தவங்க இந்த பகுதியில் வந்து இந்த சமயத்தில் தான் இது பயங்கர ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுவும் இந்த லாங்குவேஜை பொறுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த உலகத்தில் அதிகமாக பேசக்கூடிய மக்கள் இந்த லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்காங்க, 1 பில்லியன் வரைக்கும். இப்படி சீனா, தாய்வான், மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளை வந்து மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அதில் மேண்டரின் அப்படின்ற ஒரு வகையை தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதாவது பேச்சு வழக்கில் அது மாறும்ல. இப்போ ஒரு பிளேஸில் இருக்கவங்க பேசுறதுன்னு ஒரு பிளேஸில் இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு புரியாது. அது காரணம் என்னென்னா அந்த இடத்துனும் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட மாறுதல்கள் அதிகமாக பேசக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மேண்டரின் வகையை சார்ந்த ஒரு லாங்குவேஜ் தான் பார்த்தீங்கன்னா இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட அந்த சைனீஸை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா யூஎன் சைனீஸ் லாங்குவேஜ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 20. நெக்ஸ்ட் 420 டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து என்னென்னா இந்த வீட் ஸ்மோக் பண்ணக்கூடிய ஆட்களுக்காக உருவாகணும் ஒரு தினம் தான் இது. ஏன்னா 1971 என்ன ஆச்சுன்னா லூயிஸ் ஃபாஸ்டர் அப்படின்ற ஒரு சிலைக்கு பின்னாடி நம்ம எல்லாம் ஒன்றா மீட் பண்ணலாம்டா, 4:20 வந்துருங்க, 4:20 வந்துருங்க, 4:20 வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிப்பாங்களாம். ஸோ அந்த டைமுக்கு அவங்க மீட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்றலாம் கிடையாது. மோஸ்ட்லி வந்து இது பொய் அப்படின்னு தான் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதனுடைய ஆர்வம் கண்டவங்க, இந்த போதை மேலே ஆர்வமாக இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த 4:20 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4ஆம் மாதம் 20ஆம் தேதி வருது, அப்போ அன்றைக்கி ஒரு டேட்டை உருவாக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம்டா அப்படின்ட்டு இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா 2023 படி கனடா, மெக்சிகோ, அப்புறம் ஜார்ஜியா, தாய்லாந்து, உருகுவே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் கிட்டத்தட்ட 23 ஸ்டேட்டு 3 டெரிட்டரிஸில் இது வந்து ஒரு பொழுதுபோக்காக ஸ்மோக் பண்ணலாம், இல்லீகலான ஒன்று தான் சொல்லிட்டு அங்கீகரிச்சிட்டாங்கப்பா. ஸோ இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தான் 420 டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 20. நெக்ஸ்ட் வேர்ல்டு கிளீஃபை டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது 2008 டான் ஃப்ளூம் அப்படின்ற ஒரு பர்சனால் உருவாக்கப்படுது. இதனால் இந்த காலநிலை மாற்றங்கள் இருக்குல்ல, இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆள் தான் இவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த நாவல்லாம் எழுதுறாங்கல்ல, இப்போ 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும், 5000 வருடங்கள் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்கும், நம்ம எதுக்காக கஷ்டப்படுவோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த நாவல் எழுதுறவங்களாம் அங்கீகரிக்கிறதுக்காக இந்த டேட்டா மாறிச்சு. 2012 பார்த்தீங்கன்னா ஜிம் லாட்ரின் அப்படின்ற ஒரு பர்சன் அவருடைய நாவலுக்கு இந்த டேட்டை வந்து யூஸ் பண்ணினார். ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா பயங்கரம் ஓச்சு. ஏன்னா 2075 ஒரு அகதிகள் கூட்டமாக இந்த மக்கள் வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவல் வரும். ஸோ அதனால் அது பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள்லாம் கூட வருமேங்க. 2020 இந்த உலகம் அழிய போகுது தண்ணியால் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு படம் வந்தது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, அது மூலமாக இந்த சுற்றுச்சூழல் மேலே மக்களுக்கு ஒரு பெரிய நாட்டம்ன்றது வந்துடாதா, மாற்றங்கள்ன்றது நடந்துடாதா அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கிளீஃபை டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 20. நெக்ஸ்ட் டே ஜஸ்டிஸ் அத்தாரிட்டி எம்ப்ளாயிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது என்ன அந்த நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து கோர்ட்டில் போய் நிறுத்திட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போலீஸ் அவங்களை பிடிக்கணும், அவங்களுக்கான எவிடன்ஸ்லாம் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கோர்ட்டில் போய் நிறுத்தணும், அவங்க உண்மையான குற்றவாளியாக இல்லையான்றதை நிரூபிக்கணும். இப்படி அந்த நீதித்துறையில் ஃபஸ்ட்டு ஒரு களப்பணியை மேற்கொள்கிறாங்களே, இப்போ இந்த மனித உரிமை கமிஷனாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சிறைச்சாலையில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்காக செய்யக்கூடிய இந்த வாலண்டியர்ஸ், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறையில் வேலை செய்யக்கூடியவங்களை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுறாங்க. 1995 இவங்களுக்குன்னு லாலாம் வந்து உருவாச்சு. ஸோ அந்த லாவெல்லாம் நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை அவங்க சூஸ் பண்ணி ஜஸ்டிஸ் அத்தாரிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 20. நெக்ஸ்ட் டே போஸ்ட் ஆஃபீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1871 நவீன அஞ்சலகம்ன்றது அவங்களுக்கு உருவாச்சுங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 655 நிலையங்கள் வச்சுருந்தாங்க. ஃபரோன் மேன்மா ஷிஷோகா அப்படின்ற ஒரு பர்சன் தான் இதை நிறுவனர். இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 1881 கிட்டத்தட்ட 5000 தபால் நிலையங்கள்ன்றது உருவாயிடுச்சான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா, மற்ற நாடு, ஃப்ரான்ஸ், இந்த நாடுகளை சேர்ந்தவங்க அவங்களுக்குன்னு ஓனாக அந்த துறைமுகங்கள் பகுதியில் வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுக்குன்னு தனியாக அஞ்சலகங்கள் இல்லை. அதுக்கப்புறமா தான் இது உருவாச்சுல. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்க. அட் த சேம் டைம் இன்றைக்கி அது ஒரு பெரிய இல்லை 2023 என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு தனியாருக்கே குத்தலாமா, ஏன்னா ஒரு பெரிய லெவலில் வருமானம் வரலையே அப்படின்ற அளவுக்குலாம் பேச்சு போயின்னு தான். பட் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அதுக்காக ஒரு டே உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகினாங்களா என்ன தெரியல. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 20. நேஷனல் டோனர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ரஷ்யா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1832 இந்த ரத்த மாற்று சிகிச்சைன்றது நடந்தது. அது வந்து ஆண்ட்ரோ ஷெல்ஃப் அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிகரமான ஒரு அறுவை சிகிச்சையாக மாற்றுறாரு. அப்படி ஒரு பெண்மணியினுடைய உயிரை காப்பாற்றின அந்த நாளை வந்து நினைவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரத்த தானம்லாம் பண்ணக்கூடிய
பண்ணக்கூடியவங்களை செலிப்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40லேருந்து 60 டைம் வந்து ரத்த தானம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு ஹானர் பண்ணி இவங்க ஒரு புனிதமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவார்ட்லாம் கொடுப்பாங்களாம். இன்றைக்கி அவங்க ரத்த தானம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த டேட்டுக்கான சம்பளத்தையும் போட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக இந்த டோனர்ஸை பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக செலிப்ரேட் பண்ணுற ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் டோனர் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 20. நெக்ஸ்ட் நேஷனல் கன்சியூமர் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது 1999 பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்கள்ன்றது உருவாச்சு. அதாவது இந்த நுகர்வோர்கள் ரைட்ஸ், கன்சியூமர் ரைட்ஸ், நம்ம இந்த பொருள் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் டிசைட் பண்ணோம். அந்த மாதிரி நிறைய உரிமைகள் அப்படின்றதுக்கு சட்டத்திட்டங்கள் அவங்க போட்டுக்கிட்டாங்க. இது முறையாக பார்த்தீங்கன்னா இந்த கென்னடியோடைய ஸ்பீச்ன்றது மார்ச் 15 நடந்தது. நம்ம கூட பார்த்துருப்போமே இந்த வேர்ல்டு கன்சியூமர் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இவங்களும் பேஸாக வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த டேட் மட்டும் மாறி அந்த லா உருவானதுனால வச்சுருக்காங்கப்பா. இப்படி கன்சியூமருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சில உரிமைகள்லாம் கொடுத்தாங்களே, அந்த உரிமையை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்படுதுன்னு தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் கன்சியூமர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 20. போதையில் இருக்கவன்ட்ட மட்டும் சவால் விட்டுறக்கூடாது. அவன் ஜெயிச்சிருவானா தோற்றுவானா அது அடுத்த மேட்ரு. பட் ஆனால் அதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடும். அது எல்லாருக்குமே பிரச்சனை. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட நான் உங்கள் பாண்டே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.